திருச்சியா? ரொம்ப லேட்டாக போகும். இந்த ரோடை கிராஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்குங்க. ரொம்ப பெரிய டாஸ்க். கிண்டர் ஜெயா வாங்கி கொடுத்துடலாம். சிட்டிக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்குறதுக்காக இங்கே வந்து இப்போது பில் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஆக்சுவலி மைக்கில் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க, ஒரு நபராக கூப்பிட்டுட்ருக்காங்க. ரித்திக் இங்கே உட்காந்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம். 3 தையலை பிரிச்சிட்டாங்க. மண்டே வர சொல்லியிருக்காங்க. நாய் பண்ண வேலை ஏறுமா ஏறு கொண்டு வந்து அதுக்காக அவளை டேரக்டாக வீட்டுக்கு போனால் தானே அவனை. ரித்திக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்கா கூட திருச்சி எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலில் தான் போக போகிறேன். கரெக்டாக இப்போ டைம் வந்து 4:30 மணி ஆகுது. இங்கேருந்து நான் விருதாச்சலம் போகணும். இங்கே 5 மணிக்கு நான் வண்டி எடுத்தால் தான் 6 மணிக்கு நான் விருதாச்சலம் போக முடியும். அக்கா கூட விருதாச்சலத்துலேருந்து நான் திருச்சி போக போகிறேன். இன்றைக்கி ஃபுல் டே எப்படிலாம் இருக்க போகுதுன்னு இந்த பிளாகில் வரப்போகுது. ரித்திக்கு இன்றைக்கி கட்டை பிரிச்சுட்டு புதுக்கட்டு போடுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கரெக்டாக டைம் வந்து என்ன ஆகுது, டைம் பாருங்கள் 4:43 ஆகுது. ஸோ யார் வீட்லேயும் எழுந்திருக்கல, நம்ம வீட்டில் தான் சீக்கிரமாக எழுந்துட்டோம். கிளம்புவோம். இந்த பேக் மட்டும்தான் எடுத்துகிட்டு போகிறேன், வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகல. ஃபைனலாக ஒரு வழியாக கரெக்டாக 6 மணி போல் இப்போ அக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அக்காவும் ரெடியாக இருக்காங்க. ரித்திக் பாருங்கள் ரெடியாக இருக்கும். ஹாய் சொல்லு. இதுக்கப்புறம் இங்கேருந்து விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருச்சி பஸ் பிடிச்சி 9 மணிக்குள்ளே நாங்கள் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறோம். இன்னைக்கு தம்பி செக்கப் வர சொல்லியிருந்தாங்க ஃப்ரைடே. அதுவுமா காலையிலே கிளம்பிட்டோம். திருச்சி பஸ்ஸை பிடிச்சி எஸ்ஆர்எம் போக வேண்டியதான். கரெக்டாக அங்கே எத்தனை மணிக்கு இருக்கணும்? 8:30 9க்குள்ளே இருக்கணும்னு சொன்னாங்க. நமக்கு இங்கேருந்து 2.5 hours. அதனால கரெக்டாக இருக்கும். 6 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனா அப்படின்ட்டு 5 மணிக்கே எழுந்து பிள்ளைய கிளப்பி. நீ 5 மணிக்கு, நான் 3:30 மணிக்கு எழுந்து கிளம்பி வரும். வீட்டிலேருந்து வரணும். நான் விருதாச்சலம் தானே, எனக்கு பிரச்சனை இல்லை. அதோட சினியே கிளம்புனா எதுவும் கிளப்பிட்டேன். ஏன்னா அப்புறம் காலையிலே கிளம்பணுன்னா பசங்களுக்கு கொஞ்சம் கட்டை பிடிச்சிட்டு இன்னைக்கு என்னன்னு சொல்லுவாங்க. கிளம்பணும். சரி ஓகே. இப்போ விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. திருச்சி பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். திருச்சி பஸ்ஸே ஒரு பஸ்ஸும் காணும். திருச்சியா? ரொம்ப லேட்டாக போகும். அடுத்து சேலம். கூட்டுறவு போகிறது வழியே பாருங்க, அந்த ப்ரைவேட் பஸ் போவோம். வருமா? அதான் வேப்பர் கூட்டுறவு போயிடலாம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? போய் அது பஸ் இல்லை. திருச்சி ஒரே பஸ்ஸா? இதில் பெரம்பலூர் போய் போகணுமா? பெரம்பலூர் போய் தான். வேப்பூர் கூட்டுறவு அடிக்கடி பஸ் இருக்குது. அங்கே சென்னை பஸ் போனால் நேராக திருச்சி. இப்போ பாருங்க,
நம்ம சேலம் பஸ்ஸில் ஏறி இருக்கோம். சேலம் தானே இது போகுது, பஸ்ஸே ஃப்ரீயாக இருக்கு. ரித்திகே ஜன்னல் ஓட்ட சீட்டா? பஸ்ஸே சீட் இருக்குமா? ஏறுவோம். சீட் இருந்தால் தான் ஏறிடுவேன். அப்போ சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, பரவாயில்லையா? இப்போ நம்ம எந்த பஸ்ஸில் போயிட்டுருக்கோம்? சென்னை பஸ். எங்கே? எஸ்ஆர்எம் காலேஜ். முதல்ல வந்து வேப்பூர்லேருந்து சென்னை பஸ் மாறி இப்போ சென்னை பஸ்ஸில் போய். டிக்கெட் எவ்வளோ? 71. பாருங்க, ஸ்வேதா இங்கே தான் வேப்பூரில் படிக்கிறோம். ஸ்கூலில் பாருங்க. சத்யசாய். இந்த ஸ்கூலில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வேதா படிச்சுட்டு இருக்கா. கேட்டு எங்க இருக்கு? உன்னைய சத்திரமாடா ரித்திகா? ரித்திகா இங்கே பேர் ரித்திகா. உமன் காலேஜ் மெட்ரிகுலேஷன் மொத்தம் 3 இருக்கு. ரித்திகா ஒன்று இந்த ஸ்கூலில் சேர்த்துருவோமா? வருஷம் கன்ஃபார்ம். பெரம்பலூர் வந்தாச்சா? பெரம்பலூர் வந்தாச்சு. ரித்திகா என்ன பண்ணிட்டு இருக்க? செல்லு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இங்கே வேற எங்கே வந்திருக்கோம் தெரியல உனக்கு. எஸ்ஆர்எம் காலேஜ் இன்னும் வரல. பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் பாருங்க. இங்கேயே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நிறுத்தி போட்டுருவாங்க. தனலட்சுமி காலேஜ் பெரம்பலூர். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை. இதில் தான் முடியும். எமர்ஜென்சியா? மெடிக்கல் இருக்கா? ஃபுல்லாக மெடிக்கலா? அதான் எமர்ஜென்சி போட்டுருச்சு. மருத்துவ கல்லூரி மருத்துவமனை. நம்ம இதுதான் முடியுதா? காரு இந்த ரோடை கிராஸ் பண்றதே பெரிய கஷ்டமா இருக்குங்க. காலேஜ் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஆ இங்கே படிக்க போற ரித்திகா? வந்து ம் இங்கே தான் படிக்க போகிறேன். ரித்திகா கால் எது இருக்கு? கால்ண்ணா அவனை பிரேக் போட வச்ச டைம், அதில் அவன் மறந்து நின்ற டைம். பாருங்க, இப்போ ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி கேன்டீனுக்கு போயிட்டுருக்கோம். கேன்டீனுக்கு எதுக்கு போகிறோம்? சாப்பிட. எதுக்கு போவாங்க? அவனுக்கு டேப்லெட் தரணும். டேப்லெட் கொடுத்து சாப்பிட. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பாருங்க, ஊத்தாப்பம், நம்பிக்கை வடை, உளுந்து வடை, அதுக்கு 3 வகையான சட்னி, 2 சட்னி, ஒரு சாம்பார். சாப்பிட்டுட்டு உடனே டாக்டரை பார்க்க போகணும். ரித்திக் நல்லா இருக்கா? சாப்பிட்டுட்டு இப்போது கேண்டீன்லேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். கரெக்டாக டைம் 9:30 மணி ஆயிடுச்சு. பொடிநடையே அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வார்டா? அவன் கைப்பிடி ரித்திக்கு, அம்மா கைப்பிடி. வண்டி கார்லாம் வருது. போ ரித்திகா. இப்போ கட்டு பிரிக்க போகிறாங்க. அழுவியா? கையில் இருக்கிற கட்டு பிரிச்சுட்டு புது கட்டு போட போகிறாங்க. இப்போதான்
இப்போ உடனே பண்ணுறாங்க. அம்மா வந்து அங்கே ஓபி ஷீட் போட்டுட்ருக்காங்க. என்ட்ரி பண்ணிட்டியா? டேட் போட்டு ஓகே ஓகே என்ட்ரி பண்ணி வச்சு ஓபி ஷீட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். தம்பிக்கு இப்போ தான் ஓபி சீட் வாங்கிட்டு வந்து ஆட்டோ வார்டில் இருக்கும். நான் டாக்டர் கூப்பிடல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். காலைல 3:30 மணிக்கு கிளம்பி 9:45 இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சு. கைக்கு வந்து நம்ம புதுக்கட்டு போட போகிறோம். கிண்டர் ஜெயா வாங்கி கொடுத்துடலாம். ஒண்ணுமே பண்ணல. ஏய் பாருப்பா, கை கட்டு. இப்போ அடுத்த கட்டு போட போகிறாங்க. அதுக்குள்ளே வாந்திலாம் எடுத்துட்டான் அழுது. டாக்டர் எங்கே போயிருக்காங்க? தையிலே பிரிக்க போகிறாங்க. நான் அப்படியே கொஞ்ச நேரம் வெளியில் இருக்கிறேன். இங்கே நான் மயக்கம் போட்டு விழுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையை தையில் பிரிச்சுட்டு இப்போ புதுக்கட்டு போட போகிறாங்க. A few minutes later. ரித்திக்கு புதுக்கட்டுலாம் போட்டு வந்துட்டான். ஆக்சுவலி செமையாக எழுதுட்டல. தையல் பிரிச்சுட்டாங்க தானே? என்ன பண்ணாங்க கையை? ரித்திக்கு வந்து மாத்திரை சாப்பிட போகிறான். மதிய மாத்திரை எதுப்பா கம்மி? இதில் எழுதிருக்கு பாருங்க, மதிய மாத்திரை 1. கட்டுலாம் பிரித்து புதுக்கட்டு போட்டாச்சு. இது உள்ளே வை. இந்த கவர் உள்ள வச்சிரு. இந்த பையில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கவர் உள்ள ஃபுல்லாக பாருங்கள், கட்டு போட வேண்டியது எல்லாமே இருக்குது. என்ன சொன்னாங்க டாக்டரு? இது ஏன் இப்படி எடுத்துகிட்ருக்கு? ஸோ இந்த கம்பி பார்த்தீங்கன்னா அது இடையில கம்பி இருக்குது, கட்டை இருக்குது, இடையில கம்பி வச்சுருக்காங்க பாரு. அது நெக்ஸ்ட் வீக் எடுக்கிறதா? அந்த ஒரு மாத்திரையா இதானா? சரி சரி. ஆ காமிச்சிட்டியா? இதில் ஒரு மாத்திரை இப்போ முழுங்கணும். சரி எடுத்துறேன். எடுப்பியா? இரு வரேன். கேண்டீனுக்கு போய் என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க? மண்டே பொழது வேறு எதுவும் வாங்காமல் நாங்களாம் ஜூஸ் வாங்கிருக்கோம். வாட்டர் மெலன், அதுக்கப்புறம் சரி லெமன் வாட்டர் மெலன். ஹவு மச்? வாட்டர் மெலன் 35. இது 50. 15. நாங்கள் ஒரு அவனுக்கே அவனோட பசி. கட்டு போட்டு அழுது டயர்டாயிட்டான் இல்லடா? கட்டுலாம் போட்டுட்டு இப்போ ஜூஸ் சாப்பிட வந்தாச்சு. அடுத்து இப்போ ரித்திக்கு பார்த்தீங்கன்னா மெடிசன் வாங்குறதுக்காக இங்கே வந்து இப்போது பில் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஆக்சுவலி மைக்கில் வந்து கூப்பிட்டுட்ருக்காங்க, ஒரு நபராக கூப்பிட்டுட்ருக்காங்க. ரித்திக் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா வாங்கணும். மாத்திரை பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே ஒரு பாப்பா பாருங்கள், 350 ரூபா. சாப்பிட்டுட்டு வண்டிங்க நீங்கள் ஏந்திரங்க கூடாது. என்னப்பா என்னப்பா
இப்போ மெடிசன் வாங்கியாச்சு, கிளம்புவோமா வீட்டுக்கா? சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதா? சரி ஓகே, இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தா மெடிசன் ஃபுல்லாக எடுத்து வச்சிரு. சாப்பிட்றதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போது சாப்பாடு வாங்க போகிறோம். வெஜ் பிரியாணி. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போது தயிர் சாதம், இது என்ன புரியல தெரியல, அடுத்து ஊறுகாய். வெஜ் பிரியாணி தானே அது பேர்? வெஜிடபிள் பிரியாணி. ரித்திக்கும் அக்காவுக்கும் பார்த்தீங்கன்னா வெஜ் பிரியாணி, தயிர் பச்சடி. ஸோ எல்லோரும் பாருங்கள் சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே ஸ்டூடெண்ட் தானே. இந்த சைடு கூட்டம் அள்ளுது. ஸோ ரேட்லாம் பாருங்கள் என்ன ரேட்டு இருக்குன்னு. எதுவுமே வேணாம் சசி, அப்படியே வச்சுட்டு வா. சிப்ஸ் ஆப்போசிட்ல. சரி போதும்டா வாடா. கேண்டீன்லேருந்து சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கேண்டீன்லேருந்து இப்போ சாப்பிட்டு வெளியில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக ஸோ மண்டே பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருக்கிறாங்க. இதில் நூல் இருந்தது எங்கே? பண்ணி வச்சாரு, அது உளுந்துரும். இந்த கம்பி எடுக்கிறதுக்கு மண்டே வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு கட்டு பிரித்து தானே போடணும், தையல் பிரிக்கணும். 3 தையல் தான் பிரிச்சிருக்காங்க. இன்னும் 3 இருக்கு, அந்த பக்கம் ஒரு 3 இருக்கு. இன்னும் 6 தையல் இருக்கு. அன்னைக்கு அழ போகிறோம், இன்னைக்கு அழுது வாந்தி எடுத்துட்டோம். இந்த மெடிசன் பேக் கொடுத்தனா? மெடிசன் பேக் உள்ளே வச்சுட்டோம். ஏன் அப்புறம் இங்கே வெயிட் பண்ணுறோம்? இந்த வண்டி ஆஃபில் இருக்குது. பஸ் நிற்கிற மாதிரி ஆச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். வண்டி வர மாதிரி தெரியல. எலக்ட்ரிக்கல் வண்டி பாருங்கள், இது போல் இன்னொரு வண்டி வரணும். இதில் எத்தனை சீட் இருக்குது? 2, 4, 6, 8 பேர் உட்காருவோம். இந்த வண்டி ஆனால் இல்லை, அது வேற. அங்கே வருதா பாரு. இல்லை, இது ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு நல்லபடியாக தம்பிக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டோம். 3 தையலை பிரிச்சிட்டாங்க. மண்டே வர சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சாப்பிட்டாச்சு, கிளம்புறோம். திரும்பி காமிக்கிறோம். அது இல்லாமல் தையல் பிரிக்கும் போது வாந்தி தானே எடுத்தான். வாந்தியா? அழுதுகிட்டு அத்தனையும் எடுத்துட்டோம். அழுது பட் வலிலாம் இல்லை. அவங்க டாக்டரை பார்த்தாலே தம்பிக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுது. எத்தனை தையல் பிரிச்சாங்க? 3 தையல் ஒரு பக்கம், இன்னும் ஒரு பக்கம் 2 தையல் பிரிச்சாங்க. 2 சைடு போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க, இங்கேயும் போட்டிருக்காங்க. நல்லா சதெல்லாம் க்ளோஸ் ஆயிருக்குல்ல, நல்லாவே இதாக இருக்கு. ஒரு கம்பி எடுக்கிறதுக்கு இன்னும் 4 வாரம் தாண்டி ஆகும் அப்படின்ட்டு இருக்காங்க. மண்டே வர சொல்லியிருக்கிறாங்களா? சரி, மண்டே அன்னைக்கு வாங்க, இன்னும் ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு தையெல்லாம் பிரிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க. அதோட சரியா அதுக்கப்புறம் வரணுமா? ஆனால் அதுக்கப்புறம் எந்த நாள் சொல்லுவாங்கன்னு தெரியல. வெயில் பயங்கரமாக அடிக்குதானா. பில்டிங் பேக் சைடில் பாருங்க. வெயில் சீசனில் அப்புறம் என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்படியே நடந்தே பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். மணி பிளான்ட் தானே அது? இதுதான் மணி பிளான்ட்டு. இதான் சசி மணி பிளான்ட்டு. இதுதான் மணி பிளான்ட்டு. எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது பாருங்க, ஒரு மரத்துக்கும் மணி பிளான்ட்டு. இதுதான் மணி பிளான்ட், எனக்கு நல்லா தெரியும். அதுக்காக நேரத்தில் வீட்டுக்கு போனோம் தானே ஆகணும். ரித்திக்கு தூக்கம் வந்துச்சா? எடுத்துங்க. இப்போது வேப்பூர் கூட்டு ரோடுக்கு ஒரே பஸ்ஸு. பஸ்ஸில் ஐஸ்கிரீம் என்னென்ன ஃப்ளேவரு? ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட். பெரம்பலூரில் ஒரு 10 நிமிஷம் பஸ்ஸு நிறுத்தினாங்க. போய் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டாங்க பாருங்க. ரித்திக்கு உனக்கு ஓகேவா? கை பார்த்து வச்சுக்கோ. அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காய்ச்சல் வெயில் ஆனால் பயங்கரமாக இருக்கு. அதனால டக்குனே பிரி. இதே ஹாஸ்டலும் இருக்கா?
வேப்பூர் கூட்ரோடு. ஏய் நில்றா, நில்லு, அப்படியே நில்லு. வேப்பூரா தாண்டி போய்க்கலாம். அந்த பக்கம் தான் அப்புறம் ஐயங்காரு போயிட்டே பண்ணிடு. அடுத்து சென்னை, உளுந்தூர்பேட்டை சென்னை. இருடா இருடா இருடா. பகை இப்படி சந்தையா? இன்னைக்கு சந்தை. ஆ இந்த பஸ்லையா? அடுத்து இப்போ எந்த பஸ்ல ஏறி இருக்கோம்? வேப்பூர் கூட்ரோடு டு விருதாச்சலம். பஸ் ஆனால் ஃப்ரீயாக தான் இருக்கு. ரித்திகே வீட்டுக்கு போக போகிறோம் இன்னும் அரை மணி நேரத்தில். தூக்கம் வருதா? அது பாவம். தூக்கம் வருதா? என்ன வாங்கி தரல? எல்லாம் தான் வாங்கி கொடுத்தாங்க. ஏன்னா வாங்கி தரல. கை காமி, கையை ஒழுங்கா வச்சுக்கணும், கட்டை பிரிக்காம. ₹10 வாங்க, எனக்கு ஒரு 2 வாங்க. சின்னதா இருக்குடி. தின்ன மாட்டேன். வண்டி பார்த்தீங்கன்னா வீட்லேயே நிற்கிது. நடராஜா தான் இப்போ நாங்கள் வீட்டுக்கு விருதாச்சலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். ரித்திக்கு ஃபஸ்ட்டு பொறுமையாக போகணும். கரெக்டாக இப்போ நம்ம எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்? 4:15 வந்தாச்சு விருதாச்சலம். 4:15 தான் வந்திருக்கோம். அப்புறம் எத்தனை மணிக்கு வரணும்? அங்கே எத்தனை மணிக்கு பஸ் ஏறணும்? 1 மணிக்கு ஏறணும். இல்லை 1 சம்திங் ஏறணும். 2, 3, 4 தான். 2 hours 30 minutes சம்திங். ஓகே ரித்திகா, ஏன் முன்னாடி போயிட்டுருக்க? பொறுமையாக போடா, கையில் கட்டுது. தெரியும், நீ நாயை பார்த்து நீ ஸ்லோ தெரியும். ஆக்சுவலி டாக்லாம் கடிச்சதுன்னா அது பாய்சன். ஓகேவா? இங்கேருந்து இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் சொல்லுங்க. டைம் இல்லை, சீக்கிரம் போய் ஆகணும். சரி பாய்.